மலரோட தம்பி கார்த்தியை ஸ்ருதி காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம மலருக்கு தெரிஞ்சதுமே வார்ன் பண்ணாங்க. இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது, நீ நினைக்கிறது நடக்கவும் நடக்காது, இது நல்லா தெரிஞ்சிருந்தோம், நீ ஏன் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற, தயவு செஞ்சு இந்த விஷயத்த அப்படியே குழித்தோடி பொதிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்ருதியால் அதை ஏற்றுக்கவே முடியல. முக்கியமாக இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்லாம் ஸ்ருதி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணணும், வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கல அப்படின்னாலும் ஏதாவது ஒரு ஜாப்க்கு போயிட்டு முதல்ல நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம், தங்கராஜ் மாமா தலையிடாமல் இருந்தாருன்னா இந்த கல்யாணத்தை எப்படியாவது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம லக்ஷ்மி ராகவன் கிட்ட மலரோட தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களாமா, அதுக்கு மலரும் போகணும்னு கேட்டால் அவள் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. எப்போவா அப்படின்னு கேட்குறாரு. நாளைக்கு ஈவினிங் அப்படின்னு சொல்லி. சரி நாளைக்கு சாயந்தரம் நான் சொல்கிறேனே அப்படின்றாங்க. அப்போ மலர் வராங்க. மலர், நாளைக்கு உங்கள் தம்பிக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு. ஆமாம் அத்தை, நான் போயிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை சொல்ல தானே கூப்பிடுறேன், மாமா நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. இல்லை ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்குவேன் அப்படின்றாங்க. நாளைக்கு மதிய சாப்பாடு சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்தில் போயிட்டு வந்துரு அப்படின்றாங்க. 1 மணி நேரத்தில் எப்படி மாமா முடியும், ட்ராவலுக்கே அந்த டைம் ஆகுமே அப்படின்றாங்க. அப்போ வேண்டாம் விடு, பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் தானே, முதல்ல இந்த பொண்ணு ஓகே அப்படின்னு உங்கள் தம்பி சொல்லட்டும், அதுக்கப்புறம் நிச்சயம் அது இதுன்னு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கெல்லாம் போய்க்கலாம், இதுக்கு வேண்டாமே அப்படின்றாரு. இல்லை மாமா, எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி அப்படின்னு பேச வராங்க. மலர், என்கிட்ட கேட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன், அதனால நான் என்னோட கருத்தை சொன்னேன், அதுக்கு மேலே நான் சொல்கிறத தாண்டி நீ போகிறதுனா தாராளமாக போய்க்கோ, என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்றாரு. இப்படி சொன்னால் எப்படிங்க அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. வேற என்ன சொல்லணும் அப்படின்னு. இல்லை என்ன இருந்தாலும் அவளுக்கு இருக்கிறது ஒரே தம்பி, அவங்க அப்பாவும் இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, மலர் போயிட்டு வந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. நீ எப்போ இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. இல்லைங்க பாவம் மலர் அப்படின்னு. தயவு செஞ்சு அமைதியாக இருக்கியா, அப்போ நீயே முடிவு சொல்ல வேண்டியதுன்னு எதுக்கு என்கிட்ட கேட்ட அப்படின்னு கோவப்படுறாரு. இதனால மலருக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாயிருது. சரிங்க அத்தை, நாளைக்கு சொல்கிறதா சொல்கிறாருல்ல மாமா, நாளைக்கே சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஆமாம், ஆனா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி கடுப்பாக திட்டிக்கிட்டு இருக்காங்க ராகவன். நம்ம எப்பயாச்சும் தான் போகிறோம், ஆனால் அது கூட அவங்களுக்கு தெரியாமல் பொய் சொல்லிட்டு போக வேண்டியதாக இருக்குது. பேசாமல் ஏற்கனவே மதிக்கிட்ட பேசின மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லாமே போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது மதி இன்டர்வியூ முடிச்சு வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு மதி இன்டர்வியூ அப்படின்னு மலர் கேட்குறாங்க ஆர்வமாக. ஓகே தான், கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. வேலை கிடைச்சிருமா அப்படின்னு. இல்லை இது கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்குது, வேலை கிடைக்கிறது டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி மதி சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போக வேண்டியிருக்கு, அதுக்கு போயிட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு மலர் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மதி என்னாச்சு ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லக்ஷ்மி உள்ளே வராங்க. நான் உங்கள் மாமா கிட்ட பேசி பார்த்தேன், அவர் ஒரே பிடிவாதமாக இருக்கார், உங்கள் வீட்டு ஆளுங்களவே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, எனக்கும் பிடிக்காது தான், இருந்தாலும் பாவம்னு தோணுச்சு, நீ போயிட்டு வரட்டுமேனு எனக்கு தோணுச்சு, உன் தம்பி மேலே உனக்கு பாசம் இருக்கும், நாங்கள் வேணும்னா அவங்கள பிடிக்கல, அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கலாம், நீ அங்கே போகவே கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு, எனக்கு புரியுது மலர், அதனால தான் நான் மாமா கிட்ட பேசி பார்த்தேன், நீயும் தானே பார்த்த, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, சாரி மலர் அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல விடுங்க அத்தை அப்படின்னு. இப்போ என்ன வேண்டான்னே சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொன்னாரே 1 மணி நேரத்தில் போயிட்டு வர முடியும்னா போயிட்டு வர சொல்லி, இல்லாட்டினா வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு லக்ஷ்மி போயிடுறாங்க. என்ன சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை விடுமதி அப்படின்ட்டு. சொல்லுங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. இல்லை நீ சொன்னது தான் சரி, நான் இவங்க யார்கிட்டையும் சொல்லாமல் என் பாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கணும், எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு, நான் இவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறது தான் தப்பாக இருக்குது அப்படின்றாங்க. எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு மதி கேட்குறாங்க. அப்போ தான் மலர் சொல்கிறாங்க, என் தம்பி கார்த்திக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா நாளைக்கு வரியான்னு எங்கள் அம்மா கேட்டாங்க, நான் இல்லாமல் எப்படின்னு ஆர்வமாக அங்கே சொல்லிட்டேன், அம்மா நான் வருவேன்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க, இவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, 1 மணி நேரத்தில் எப்படி போயிட்டு வர முடியும், நான் இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கே 20 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போய் மறுபடியும் அங்கே முடிச்சுட்டு கிளம்பி வந்து கண்டிப்பாக 1 மணி நேரத்தில் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் 1 மணி நேரத்தில் வரணும்னு யாருங்க ரூல்ஸ் போடுறது அப்படின்னு. இந்த வீட்டில் போடுவாங்க மதி அப்படின்னு கண் கலங்குறாங்க. நீங்கள் ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, சொல்லாமல் போக வேண்டியது தானே அப்படின்ட்டு. இல்லை மதி, துணி காய போட்டுட்டு இருந்தேன், அப்போ தான் அம்மா கால் பண்ணாங்க, அப்போவே அம்மா சொன்னாங்க நான் அப்புறம் கால் பண்ணட்டுமான்னு. இல்லை பரவாயில்ல சொல்லுங்கம்மா அப்படின்னு நான் பேசிகிட்டே இருந்தேன், ஃபோனை வச்சதுமே அத்தை கேட்டாங்க என்ன விஷயமா அப்படின்ட்டு. அப்போ அவங்கக்கிட்ட நான் சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு, அவங்கக்கிட்ட நான் கேட்டப்போ மாமா கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் மாமா இப்படி சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சரி விடுங்க, இப்போ என்ன உங்கள் தம்பிக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிட்டா போச்சு அப்படின்றாங்க.
கண்டிப்பாக இவங்க யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்றாங்க. என்ன ரீசன்னு கேட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, ரீசன்லாம் சொல்லிட்டு தான் என்கிட்ட இதெல்லாம் பேசுகிறாங்களா அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்காங்க மலர். இல்லைங்க, உங்களை வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. அவங்கள கூப்பிட்டாலோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டாலோ தான் என் பிள்ளைய எதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு அவங்க கேட்கலாம். அப்படி கூட அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. என்ன இருந்தாலும் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் அம்மா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறது வர்றதுக்கெல்லாம் அவங்க தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது. எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருக்கும். இந்த வீட்டில் மட்டும்தான் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அவங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. நான் ஆரம்பத்திலே இதெல்லாம் கேட்டிருந்தேன்னா அவங்க இதெல்லாம் தலையிடாமல் இருந்திருப்பாங்க. நான் கேட்காம விட்டுட்டேன். அவங்க சொல்கிறத செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது பழகிருச்சு அவங்களுக்கு. அதனால தான் இப்போது கடைசி வரைக்கும் என்ன அதிகாரம் பண்ணுறதுலையே குறியாக இருக்காங்க அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட் வரட்டும், அவர்கிட்ட விஷயத்த சொல்லுங்கள், அவர் வீட்டில் பேசட்டும் அப்படின்னு. அவரை பேசிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு அப்படின்றாங்க. நான் வேணா சுரேஷை பேச சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லையே, உங்கள் கொழுந்தனாரு உங்கள் ஹஸ்பண்டோட தம்பி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என் கொழுந்தனாருங்கிற வரைக்கும் வந்திருக்கேன். சீக்கிரமாகவே உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவ போல அப்படின்னு. ஏன் பேச்சை மாத்துறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்றாங்க. சுரேஷ்லாம் எனக்காக பேச மாட்டான். அதனால வேண்டாம் மதி, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுக்காக உங்கள் தம்பிக்காக நீங்கள் போய் நிற்காமல் இருக்க போகிறீங்களா? நான்லாம் எங்கள் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்றுனா நான் என் பாட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவுமே மலர் ரியாக்ட் பண்ணல. இதுக்காவது உங்களுக்கு கோபம் வந்து கிளம்புவீங்களோன்னு நினச்சா நீங்கள் என்ன சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு. இல்லை, சுரேஷ் கண்டிப்பாக பேசுவார், நான் பேச சொல்கிறேன் அப்படின்றாங்க. அவன் பேச மாட்டான். முக்கியமாக எங்கள் அம்மா வீட்டு ஃபேமிலியில் ஏதாவது விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காக பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மேலே நல்ல மதிப்பும் மரியாதையும் பாசமும் இருக்குல்ல அவருக்கு, கண்டிப்பாக பேசுவார், நான் பேச சொல்கிறேன் அப்படின்னு. ஓ, அந்த அளவுக்கு வந்துருச்சா அப்படின்றாங்க மலர். ப்ளீஸ்ங்க, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், நான் பேச சொல்லட்டுமா அப்படின்றாங்க. சரி, நான் முதல்ல என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறேன், அதுக்கப்புறமா வேணால் சுரேஷ் கிட்ட பேசிக்கலாம் அப்படின்ட்டு. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வராரு. என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. சீக்கிரமாக வந்த கூடவா கேள்வி கேட்பீங்க, லேட்டாக வந்தால் தான் கேள்வி கேட்பீங்க அப்படின்னு மதி சொல்ல, ஏன் எல்லாத்துலேயும் உனக்கு மூக்க நுழைக்கணுமா, அமைதியாக நிற்க முடியாதா அப்படின்னு திட்டுறாங்க லக்ஷ்மி. அதுக்கப்புறம் மதியம் அமைதியாகிடுறாங்க. இப்போ பாக்கியராஜ் முன்னாடியே, அதாவது எல்லாரும் இருக்கும்போது பாக்கியராஜ் கிட்ட மலரை சொல்கிறாங்க. மலர் சொல்கிறதே இல்லை. சரி, நீங்கள் சொல்லாட்டினா என்ன, நான் சொல்கிறேன் அப்படின்னு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு மதி சொல்கிறாங்க. நாளைக்கு உங்கள் ஒய்ஃபோட தம்பிக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் இருக்கான், உங்களையும் அவங்கள, அதாவது மலரையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரியும் அத்தை, எனக்கும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. அதுக்குள்ளே உனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்களா அப்படின்றாங்க லக்ஷ்மி. ஏம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்னு? மலர் தான் சொன்னா, நான் இருக்கும்போது தான் ஃபோன் பேசினா அப்படின்ட்டு. ஐயோ கடவுளே, எதுக்கு தான் இவ சொன்னாலோ தெரியல, நம்ம சீக்கிரட்டாக கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்னு இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியராஜ் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி கேட்குறாங்க, என்ன பாக்கியராஜ், மலரை அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம், இதோட விட்டுடலாம், தேவையில்லாமல் பேசி வீட்டில் பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போது நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு, இதுக்கெல்லாம் போக வேண்டான்னு எப்படிப்பா சொல்கிறது, இதுக்கெல்லாம் போகணும்ல அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே ராகவனுக்கு கோபம் வருது. என்னப்பா அப்படி பார்க்குறீங்க, இத்தனை நாள் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் தலையிட்டதில்லை, பேசினதில்லை. மலருக்கு ஏதாவது ஒன்றுனா நான் வந்து பேசினதுமே கிடையாது. அவளுக்கு அது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு மேலே நான் அப்படி இருக்க போகிறதில்ல. ரேவதி விஷயத்தில் நான் ஸ்டெப் எடுக்கும்போது அவளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல, நமக்குமே இந்த நம்ம வீட்டில் இருந்து யாராவது சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு. அந்த மாதிரி ரேவதியோட ஹஸ்பண்ட் மாதிரி நான் இருக்க மாட்டேன். ரேவதிக்கு என்ன வேணுங்கிறத நான் பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, அதே போல் தான் மலரையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு மலரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன்ப்பா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது என்னோட கடமை. அந்த குடும்பத்தில் அவன் சின்ன பையன், மாமனார் இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்காக நான் நின்று தான் ஆகணும், என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா அவங்களோட ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது சுரேஷோட கல்யாணத்துக்கு கூட மலரோட அம்மா மலருக்காக கொடுத்த அந்த நிலத்தை வந்து அடகு வச்சுட்டு தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனையே பண்ணோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் மலரோட ஜுவல்ஸு, மலரோட இடம்னு நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு மட்டும் எந்த ஈகோவோ பார்ஷியாலிட்டியோ நம்ம பார்க்குறது இல்லை. ஆனால் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு மட்டும் யோசிச்சா அப்படி, இது பொண்ணு பார்க்குற விஷயம், அதனால் நானும் மலரும் மட்டும் போயிட்டு வரோம், மற்றபடி எல்லாத்துக்குமே நீங்கள் வரணும் அப்படின்றாங்க. நான்லாம் வர முடியாது அப்படின்றாங்க. சரிங்கப்பா, அது உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து தான் ஆகணும்னு நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை, ஆனால் அதுதான் முறையாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். உங்கள் மாப்பிள்ளைக்கு பயந்துக்கிட்டு சுற்றி முற்றி இருக்கிற எல்லாரையும் நீங்கள் இழந்துட்டுருக்கீங்க, அதை நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்யராஜ் உள்ளே போகிறாரு. மலர் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் பாக்யராஜ் இவ்வளோ பேசுகிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மொட்டை மாடிக்கு போயிட்டு ரேவதிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு. அங்கே ரேவதி இன்னும் அதிக குஷியில் இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இங்கே ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு, நான் அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே நடந்ததை சொல்லுங்கள் அப்படின்றாங்க ரேவதி.
சரி சொல்லு அப்படின்ட்டு மலர் கேட்குறாங்க. அண்ணியோட குரல்லையே தெரியுது ஏதோ சந்தோஷமாக நடந்திருக்குன்னு அப்படின்னு ரேவதி கேட்க, இல்லை முதல்ல நீ சொல்லிடு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தங்கராஜுக்கு நம்ம ரேவதிக்கு அந்த ஈஸ்வரிகள்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணதையும் அந்த பிளட் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக தான் வரும் அப்படின்னு தங்கராஜ் நினச்சிட்டு இருந்தார். ரேவதிக்கு நெகட்டிவாக வரும்னு நினச்சிட்டு இருந்தாருல்ல, அதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அதுதான் வந்து ரேவதி சொல்கிறாங்க, கடைசியில் அவருக்கு தான் பிபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை, பிபியுமே கூட அவர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுனால இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரு. அது இருக்கவும் எனக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லவும் அவருக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அவர் முகத்தை பார்க்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் சேர்ந்து சிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி சரி நீங்கள் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டால் இங்கே நடந்ததை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறத பற்றி மலர் கேட்குறதுக்கு முன்னாடியே பாக்யராஜ் அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட மலருக்காக வாக்குவாதம் பண்ணது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம், அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதனால் அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ரேவதிக்குன்னா நான் இருக்கேன்ல, அதுபோல் மலருக்காகவும் நான் இருக்கணும். அவங்க வீட்டில் இருந்து இங்கே வந்து பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அட்லீஸ்ட் நானாவது பேசுகிறேன் அப்படின்னு உங்கள் அண்ணன் பேசினது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னெலாம் சொல்லிட்டுருக்காங்க. இது வந்து ரேவதிக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஃபைனலாக இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களான்னு ரேவதி கேட்கும்போது, இப்போ தான் பிரச்சனை சால்வ் ஆகி நீ வீட்டுக்கு போயிருக்க, நீயும் அண்ணனும் நல்லா இருக்கீங்க, அப்படியே இருக்கட்டும், மேரேஜுக்கு மட்டும் கூப்பிட்டா போதும்ல அப்படின்றாங்க. சரி ஓகே அண்ணி, அதுதான் சரி அப்படின்னு ரேவதி ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஸ்ருதி, அதாவது இவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு கீழே போகலான்னு போனால் கீழே ஒரே சத்தமாக இருக்குது. தங்கராஜோட வாய்ஸாகவும் இருக்குது. இப்போ தான் ரேவதி கிட்ட பேசணும், இங்கே என்ன சத்தமாக இருக்கே அப்படின்னு போய் பார்த்தா தான் தெரியுது மலரோட அம்மா, தம்பி, அப்புறம் ஸ்ருதி 3 பேரையும் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம தங்கராஜ். லக்ஷ்மியும் ராகவனும் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சுரேஷும் கூட இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு மலர் போயிட்டு என்னாச்சு, ஏன் தம்பியை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா மலர் வர்றதுக்கு முன்னாடியே அடிச்சிருக்காங்க. மலர் வர வர நம்ம கார்த்தியை வந்து அடிக்கிறாங்க தங்கராஜ். அதை பார்த்துட்டு போய் சத்தம் போடுறாங்க, என் தம்பி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, நீங்கள் எதுக்கு அடிச்சிங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீ அவனை அடிப்ப அப்படின்றாங்க. என்னாச்சுடா, ஏன்டா அவர் உன்னை அடிக்கிறாரு, என்ன நடந்துச்சு, ஸ்ருதி நீ எப்படி அவன் கூட இருக்க அப்படின்னு. ஒன்றும் தெரியாத மாதிரியே கேளு, உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க தங்கராஜ். எனக்கு எதுவும் தெரியாது, நான் தான் அவன்கிட்ட கேட்டுட்ருக்கேன்ல, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட கேட்குறாங்க மலர். அப்போ தான் நம்ம கார்த்தி சொல்கிறாரு, ஸ்ருதி என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்துச்சு, நான் ப்ளே பண்ணி கேட்டுட்டு திரும்ப கால் பண்ணேன், ஃபோன் எடுக்கல, என்ன ஆச்சுன்னு தெரியல, சரின்னு நான் அதை கேஷுவலாக விட்டுட்டேன். நாளைக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நானும் அம்மாவும் ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போது ஸ்ருதி கால் பண்ணிகிட்டே இருந்துச்சு. சரி அட்டன் பண்ணி என்னன்னு தான் கேட்கலாமேன்னு அட்டன் பண்ணி பேசினா ஃபோன் அழுதுகிட்டே இருந்துச்சு. எங்கே இருக்கிறீங்க, உங்களை பார்க்கணும் பேசணும் அப்படின்ட்டு. அப்புறம் அம்மா தான் கூட இருக்காங்களே, என்ன பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்ட்டு நான் அட்ரஸ் சொன்னேன், அதாவது லொக்கேஷன் அனுப்பினேன். ஸ்ருதியும் அங்கே வந்தா. நாங்கள் 3 பேரும் தான் பேசிகிட்டு இருந்தோம், கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸ்ருதி வந்து ஏதோ ரொம்ப சோகமாகவும் டல்லாகவும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. என்னாச்சுன்னு தான் அம்மாவும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை இவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அதோ இங்கே நிற்கிறாங்களே இவங்க 2 பேரும் பயங்கரமாக வந்து என்னை அங்கேயே அடித்தாங்க. அம்மா எவ்வளவோ தடுத்து பார்த்துச்சு, அவங்க கேட்கல, என்னை அடிச்சுட்டே இருந்தாங்கக்கா. அதுக்கப்புறம் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் நடந்துச்சா, நீங்கள் 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க எனக்கு தெரியாதா, என்னடா உனக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா உங்கள் அக்காவை கூப்பிட்டுட்டு இருந்தீங்க, அந்த விஷயம் என்ன எனக்கு தெரியும், அதை பற்றி மாமா சொன்னார் என்கிட்ட, ஆனால் நீ பொண்ணு பார்க்க போகிறது ஸ்ருதியை தானா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. அப்போவும் தங்கராஜ் அடிக்க போகிறாரு. அவன் தான் ஏதோ பேச வரான்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க அப்படின்னு மலர் கத்திடுறாங்க தங்கராஜ் கிட்ட. அவரும் அமைதியாக கொஞ்சம் விலகி நிற்கிறாரு. சரி நீங்களே கேட்டு விசாரிங்க, ஆனால் லாஸ்ட்டாக நான் கேட்பேன், அப்போ தான் அவன் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஸ்ருதி வேற அவரை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் மலருக்கு தெரியும்ல, அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் என்னடா சொன்ன அவங்ககிட்ட அப்படின்னு கார்த்திகிட்ட கேட்குறாங்க. நீ என்ன நம்ம வீட்டு பொண்ணை குற்றம் சொல்கிற அப்படின்னு. மாமா ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு நம்ம ராகவனையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு மலர் போய் கேட்குறாங்க. அப்போ கார்த்தி இருந்துட்டு, அக்கா எதுவுமே சொல்லலைக்கா, ஸ்ருதி பேசணும்னு சொல்லி வந்ததோடு சரி, நாங்கள் சும்மா டல்லாக இருக்காளேன்னு என்ன கேட்டுட்டு இருந்தோம், அவ்வளோதான், அதுக்கே இவங்க பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. ஒரு பொண்ணு தேவையில்லாமல், அதுவும் அவனுக்கு பொண்ணு பார்க்குற நேரத்தில் இவ போய் பேசுகிறான்னா என்ன காரணமாக இருக்குன்னு கூட புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். மலருக்கு கோவமாக வருது. நீங்களா எதையாவது கதை கட்டாதீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. அப்போது ஸ்ருதியால் ஏற்றுக்கவே முடியல. ஐயோ ஆமாம்,
அவர் சொல்கிறது உண்மை தான் அப்படின்றாங்க. அதாவது தங்கராஜ் சொல்கிறது உண்மை அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. ஆமாப்பா, எனக்கு இவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன். கல்யாண வயசு வரும்போது எனக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசும்போது நான் அவரை காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். மலர் அண்ணியை உங்களுக்கு பிடிக்காது, மலர் அண்ணி குடும்பத்தையும் பிடிக்காதுங்கிறதுனால தான் இவ்வளவு நாள் இதை பற்றி நான் பேசாமல் இருந்தேன். மாமா சொல்கிற மாதிரி நான் அவரை காதலிக்கிறேன், அவருக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் அண்ணி மூலமாக எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அண்ணியுமே இதெல்லாம் தேவையில்லாதது, 2 குடும்பத்துக்கும் செட் ஆகாதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கூட என்னால் ஏற்றுக்க முடியல. நான் அவர்கிட்ட பேசணும்னு நினச்சேன். என் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினச்சி தான் நான் அவரை பார்க்கணும் பேசணும்னு நினச்சது. மற்றபடி இவங்க நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் இல்லைன்னு. இதுவே தப்பு தானே அப்படின்னு கோவப்படுறாரு ராகவன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்ருதி வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. பார்த்தீங்களா மாமா, நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன், இவள் ஃபோனை வச்சுக்கிட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் கண்டுக்க மாட்டுறீங்க அப்படின்னு. வயசு பிள்ளைங்களை இந்த மாதிரி குற்றம் சொல்லாதீங்க, என் தங்கச்சி எதுவும் சொல்லாதீங்கன்னு ஆளாளுக்கு என்னென்னமோ பேசுனீங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க. இது எங்கே வந்து முடியுது பார்த்தீங்களா அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் வீட்டுக்கு வராரு. வரும்போது ஸ்ருதி அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு என்ன நடந்துச்சு, ஏன் ஸ்ருதி அழுதுட்டுருக்கா அப்படின்லாம் கேட்கும்போது மலர் விலாவரியாக நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸ்ருதி, உங்கள் அண்ணி சொல்கிறது உண்மையானு கேட்டால் ஆமான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அது ஒரு யோசிக்கிறாரு. என்னமோ பெரிய உத்தம மாதிரி வந்து பேசுகிறதுக்கு நியாயம் சொல்கிறதுக்கு இங்கே பஞ்சாயத்து பண்ண வந்துட்டல, இப்போ சொல்லுடா, இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு உங்கள் மச்சானுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு. அப்போது பாக்கியராஜ் அமைதியாகவே நின்றுட்டுருக்காரு. தங்கராஜ் திரும்ப திரும்ப கேட்க, ஏன் அவனுக்கு உரிமை இல்லையா, அவன் என்னோட மச்சான், அந்த உரிமை போதாதான் அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம், நீ தேவையில்லாமல் ஏதோ பேசிட்டு இருக்கிற அப்படின்றாங்க ராகவன். அப்போ நான் சரியாக தான் பேசுகிறேன், ஸ்ருதி ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே, அவளுக்கும் கல்யாண வயசு தானே அப்படின்றாங்க. டே வேணாண்டா, நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்றாங்க நம்ம ராகவன். அப்போது நம்ம தங்கராஜ் இருந்துட்டு பாக்கியராஜ் கிட்ட கோவப்படுறாங்க. நீ என்ன நினச்சாலும் நடந்துரும்னு நினச்சிட்டு இருக்கியா, என்ன உன் பொண்டாட்டி என்ன சீராக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் குவிச்சிட்டாளா, இந்த பிள்ளைக்கு சீரை பண்ணி அந்த வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு. கட்டின புடவையோடு அவளை அனுப்புனா கூட அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் சொல்கிறாரு. சினிமா டைலாக்லாம் சொல்கிறானே அப்படின்ட்டு தங்கராஜ் கோவப்பட்டுருக்காரு. அப்போது ஸ்ருதி அவங்க பேசுகிறது அவங்க நடந்துக்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு, அதுவும் முக்கியமாக நம்ம கார்த்தியை போட்டு அடிக்கிறாங்க. அதெல்லாம் ஸ்ருதியால் ஏற்றுக்கவே முடியல. அவங்க பாட்டுக்கு உள்ளே ஓடுறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கதவை தட்டி அவங்க திறக்கலை, அழுகிற சத்தமும் கேட்கல, எதுவுமே கேட்கல. கதவை தட்டி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலன்னதும் கதவை உடச்சிட்டு போய் பார்த்தா ஸ்ருதி மயங்கி கிடக்குறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. பக்கத்தில் டேப்லெட்ஸ்லாம் இருக்கிற அந்த கவர் இருக்குது. ஒருவேளை டேப்லெட்லாம் போட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நம்ம பாக்கியராஜ் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெருசு பண்ணி அதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி ஸ்ருதியோட உயிருக்கே ஆபத்தாகிற அளவுக்கு போயிருச்சு. அதாவது ஸ்ருதி வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்ருக்காங்க, அதுவும் ஹெவி டோஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. காப்பாற்றுறது கஷ்டம்தான், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்க வந்து அன்கான்சியஸில் இருக்காங்க, உடனே எதுவும் சொல்ல முடியாது. 1 மாத்திரை 2 மாத்திரைனா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 22 மாத்திரை அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க செக் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கான்சியஸ்க்கு வரட்டும், அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் எங்களால் சொல்ல முடியும். இப்போதைக்கு நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது, எல்லோரும் இங்கே உட்காந்து சத்தம் போட்டுட்ருக்க வேண்டாம், யாராவது 2 பேர் மட்டும் இருங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் உன்னால தான், உன் தம்பியால் தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்றாங்க. அப்போ மலர் சொல்கிறாங்க, என் தம்பி ஒன்றும் ஸ்ருதிக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ பார்க்கணுன்னு சொல்லலை, அவனுக்கு நிச்சயம் ஆக போகுது, பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவள் வருத்தப்பட்டா. அப்போ கூட நான் அட்வைஸ் பண்ண வேண்டாம், இதெல்லாம் சரியாக வராதுன்னு. அவள் முகத்தை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன், அப்போ கூட அவள் என்கிட்ட சொல்லலை. ஆனால் அவளாக தானே ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி என் தம்பியை பார்க்க போயிருக்கா. இதில் என் தம்பியை எப்படி உங்களால் குற்றம் சொல்ல முடியும்னு. அண்ணி, என்ன இருந்தாலும் அவன் பேசாமல் அவன் மனசில் எந்த எண்ணமும் இல்லாமல் தான் அவங்களுக்குள்ளே இப்படி, அதாவது ஸ்ருதியோட மனசில் இப்படி வந்துச்சா அப்படின்னு. ஸ்ருதிக்கு என் தம்பியை பிடிச்சிருக்கலாம், அதனால பேசியிருக்கலாம் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. ஒத்து வராதுன்னு தெரிஞ்சதும் வேறு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருப்பான் அவங்க தம்பி அப்படின்றாங்க. அப்படியே கூட இருக்கட்டும், நல்ல விஷயம் தானே, நீங்கள் எப்படியும் கட்டி வைக்க மாட்டீங்க, அதனால கூட அவன் வேற ஒரு பொண்ணை பார்க்க போயிருக்கலாம்ல. அப்படியே உங்கள் பொண்ணை தான் வேணும், அதாவது இந்த வீட்டு பொண்ணை தான் வேணும்னு அவன் வந்து பேசியிருந்தா நீங்கள் இதையே தானே பண்ணியிருக்க போகிறீங்க அப்படின்றாங்க. சுரேஷ் எதுவுமே பேச முடியறதில்ல. இங்கே பாரு சுரேஷ், இதை காரணமாக வச்சு என் தம்பி ஏதாவது பண்ணணும்னு நினச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன், தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம். ஸ்ருதி சரியானா போதும், அதுக்கப்புறம் என் தம்பிக்கிட்ட எப்படி பேசணுமோ நான் அப்படி பேசிக்கிறேன், ஸ்ருதிக்கிட்டையும் நானே பேசிக்கிறேன், அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் பேசுங்க, ஆனால் என் தம்பி ஏதாவது பண்ணணும்னு நினச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம மலர் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க.
எல்லா விதத்துலேயுமே மலர் சொல்கிறது சரிதான். எப்படியும் ஒரு வேளை லவ் பண்ணிகிட்டே இருந்திருந்தாங்க அப்படின்னா கூட ஸ்ருதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறதில்ல மலரோட தம்பிக்கு. அதனால் அவங்க வழியை பார்த்துட்டு போயிருக்கலாம். அப்படி கடைசியில் இவங்க லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கூட அதெல்லாம் சரியாக வராது, நீ வேறு வழியை பார்த்துட்டு போன்னு தான் கண்டித்து விட்டுருப்பாங்க. அதுதான் அவரே பண்ணியிருக்காரு. அதையும் தப்புன்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக இதெல்லாம் எங்கே போய் முடியுது? ஸ்ருதி ஒரு வேளை கண் விழிச்சு வந்ததுக்கப்புறம் நான் அவனை தான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம மலரோட முடிவு என்னவா இருக்கும், பாக்யராஜ் தங்கராஜோட முடிவெல்லாம் என்னவா இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.